கணிகத்திற்குரிய எல்லா நண்பர்களே, இன்னைக்கு டிசம்பர் 6. ஒரு நேரத்துல இந்த டிசம்பர் 6 வந்துச்சு அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டும். ஒரு நடுக்கம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு அச்சம் மேற்கொள்வார்கள். ஆனா எந்த அச்சம் ஏற்பட்டாலும், என்ன திடுக்கம் நடுக்கும் பயம்னு அவங்களுக்கு ஏற்பட்டாலும், அவங்க எதை நினைச்சு பயப்படுறாங்களோ அது நடக்காது. இப்படித்தான் ஒவ்வொரு டிசம்பர் 6ம் கழிஞ்சிச்சு. என்னைக்கு அந்த பாபர் மசூதி என்று சொல்லக்கூடிய இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டதோ அன்றோடு இந்த இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்பன போன்ற செயல்பாடுகளை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. அதிகமா எதுவும் என்ன செய்யறது, ஒரு பெரிய லெவல்ல எந்த இடத்துலயும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது இல்லை. ஆனாலும் எல்லா இடங்கள்லையும் முதல்ல எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி இப்பவும் செக்கிங் நடக்குது. எல்லா இடத்துலையும் சூட்கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் செக் பண்றாங்க. பேருந்து நிலையங்கள்ல எல்லாம் கூட்டம் இல்லை, ரயில் நிலையங்கள்லாம் காலியா கிடக்குது. இன்னைக்கெல்லாம் ட்ரெயின் ரொம்ப ஃப்ரீயா போகுதுன்னு கேள்விப்பட்டேன். இந்த பயம் எப்பவுமே இருக்குது. அந்த பயத்தை அது அல்லாஹ் ஏற்படுத்துறது. எவ்வளவுதான் நம்ம அமைதியானவங்க, எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் செய்ய மாட்டோம், கலவரத்தை ஏற்படுத்த மாட்டோம், சண்டை சச்சரவுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு ஆணித்தனமா உறுதியா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சாலும் கூட இயற்கையாகவே இஸ்லாமியர்களின் மீது ஒரு பயம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிம்பத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி வச்சுட்டான். அதனால இந்த டிசம்பர் போன்ற நாட்கள் வந்துச்சுன்னு சொன்னாலே ஒரு பீதி வந்துடும் எல்லாத்துக்கும். எல்லா இடங்கள்லையும் கடுமையான செக்கிங் போட்டு என்ன செய்வாங்க, செக் பண்ணுவாங்க இல்லையா? சரி, டிசம்பர் 6 சமயத்துல ஒரு நேரத்துல பயங்கரமான ஊர்வலமா இருக்கும், பயங்கரமான ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும், சங்கிலி தொடராக மக்கள் வரிசையா கைகோர்த்து நிற்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சே. ஏன், எதனால குறைஞ்சிருச்சு? அன்பிற்குரியவர்களே, அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதுக்குள்ள போனா அது வேற மாதிரி சப்ஜெக்ட் போயிடும். இந்த இஸ்லாம் இருக்குதுல, இந்த முஸ்லிம் என்ற இந்த கோட்பாடு, இந்த அமைப்பு, இந்த உறுதியான கட்டமைப்பு இருக்குதுல்ல, இந்த மார்க்கம், இதை யாராவது தகர்க்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. அல்லாஹுடைய அந்த நூரை என்ன செய்ய நினைக்கிறாங்க, அப்படின்னு ஊதி அணைச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது என்ன செய்யாது, அணையாது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹினுடைய அந்த நூறானியத்தை, அதாவது இந்த இஸ்லாத்தை அழிச்சிடணும், ஒண்ணுலாம் பண்ணிடணும், முஸ்லிம்களை இந்த நாட்டை விட்டு விரட்டிடணும், இஸ்லாம்ங்கிற ஒரு மதம் இந்த நாட்டில் இருந்ததுக்கு உண்டான அடையாளமே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன முயற்சி, எவ்வளவு அடாவடித்தனமான அயோக்கியத்தனமான செயல்பாடுகள். இஸ்லாமியர்களை பயமுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும், அவர்களை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்கள் குறித்து நாம பார்க்க முடியும். என்ன நடக்குது? பாபர் மஸ்ஜித் இடிச்சாங்க, அந்த நாள் இந்த நாள் தான், டிசம்பர் 6. அதே மாதிரி ஞானவாபி பள்ளியாசலுக்கு குறி வச்சாங்க.
ஞானவாபி பள்ளிவாசல் நமக்கு தெரிஞ்சது பாபர் மசூத்தை இடிச்சாங்கன்னு சொல்றோம்ல. இதுவரைக்கும் 2000 பள்ளிவாசல்கள் இவர்களுடைய கொடூரமான புத்திக்கு இரையாகி இருக்கின்றது. 2000 பள்ளிவாசலுக்கு மேல இடிச்சிருக்கிறாங்க. அவைகள் எல்லாம் ஆங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கப்பட்டதுனால நமக்கு என்ன செய்யல தெரியல. பிரபலியமான பள்ளிகள் இல்லை என்பதால். பாபர் மசூதி மிகப்பெரிய பிரபலியமான ஒரு பள்ளிங்கிறதுனால அதை பெருசா நம்ம பேசுறோம். ஞானவாபி பள்ளியாசல அதே மாதிரி செஞ்சிடணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப சமீபமா சம்பல் என்று சொல்லக்கூடிய யூபியில மிக பிரம்மாண்டமான பள்ளி அது. அந்த பள்ளியை இடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி நடந்துகிட்டு தான் இருக்குது. சரி, அதை இடிச்சுவாங்களா இடிக்க மாட்டாங்களா, அது பாதுகாக்கப்படுமா, இதெல்லாம் இங்க பேச வரல. அதாவது அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எவ்வளவு அற்புதமா பாதுகாக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்ன சான்றுகள்? அல்லாஹ் சொல்லுகின்றான், 3 விஷயங்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இருக்குது. அதுல மிக முக்கியமானது குர்ஆன் ஷரீஃப். அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது, ஒரு புள்ளிய கூட மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? இன்ன வரைக்கும் மாற்றப்பட்டிருக்குதா? 1446 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் ஒரு புள்ளி மாற்றப்பட்டுச்சா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்டயே நீங்க இந்த குர்ஆனை அகற்றிட்டு வேற ஏதாவது குர்ஆனை கொண்டுகிட்டு வாங்களேன் அப்படின்னு சொல்லப்போ என்னால் அது முடியாது. ஏன்னா இது நான் கொண்டு வரல, இதை கொண்டு வந்தது அல்லாஹ். இது என்ன செய்ய முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொரு உதாரணம் சொல்லவா? சமீபத்துல ஒரு ஜெர்மனியை சேர்ந்த ஒரு ஆராய்ச்சியாளர், ப்ரொஃபசர் சொல்லலாம், ஆராய்ச்சியாளர்களுடைய ப்ரொஃபசர். இவரு என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில வேத நூல்களை ஆராய்ச்சி பண்ண வந்துட்டாரு. எப்படி ஆராய்ச்சி பண்றாரு? முதல்ல தன்னுடைய மதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவ பைபிளை ஆராய்ச்சி பண்றாங்க. பைபிள் இறக்கப்பட்ட பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று 2-3 ஏற்பாடுகள் அதை மாற்றி அமைக்கப்பட்டது. அவை எல்லாத்தையும் மொத்தமா படிச்சாரு. படிச்சு அதுல இருந்து கொஞ்சம் செய்தி, இதுல இருந்து கொஞ்சம் செய்தி, தன்னுடைய சொந்த செய்தி, இப்படி ஒரு விதமா இன்னொரு பைபிளை ரெடி பண்ணார். ரெடி பண்ணி அதை என்ன செஞ்சாரு, விநியோகம் பண்றாரு எல்லா மக்களுக்கும், அவருடைய மதத்தை சார்ந்த எல்லா மக்களுக்கும். எல்லா மக்களும் அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்ன செய்யறாங்க, கொண்டு போய் வீட்டுல வச்சிடுறாங்க. அதுல என்ன எழுதப்பட்டிருக்குது, என்ன மாற்றி அமைக்கப்பட்டது, யாரும் எந்த கேள்வியும் இல்லை. இதுல வேற மாதிரி இருக்குது, இதுல புதிய சில கருத்துக்களை கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படின்னு யாருமே கேட்கல. அடுத்து என்ன பண்றாரு, குர்ஆன் ஷரீஃபை தூக்குறாரு. குர்ஆன் ஷரீஃபை முழுமையா படிச்சுக்கிறாரு. படிச்சது உடனே அவருக்கு என்ன செஞ்சிருது, அவருடைய சிந்தனைகள் மாறிடுது, எண்ணங்கள் மாறிடுது. இதுதான் சரியான நூலா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துடுறாரு. இப்ப இது என்ன செய்யறாரு, இவருடைய சொந்த சில கருத்துக்களை அது உள்ள திணிக்கிறாரு. குர்ஆன் ஷரீஃப் உள்ள திணிச்சு ஒரு பிரதியை உருவாக்கி அதை என்ன செய்யறாரு, மக்கள்கிட்ட விநியோகம் பண்றாரு. யார்கிட்ட? இஸ்லாமிய மக்கள். கேளுங்க, 2 நாள் 3 நாள் கூட இல்லை. இதை எழுதினவன் யாரா அப்படின்ட்டு இப்படி சர்ச் பண்ணிட்டு தேடிட்டு வர்றாங்க. கடைசியில் ஆளை புரிஞ்சாச்சு, நீங்க தான் எழுதுனதா? இதுல நீங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் குர்ஆன்ல இல்லாத ஒரு செய்தியா இருக்குது, இதை எப்படி நீங்க எழுதுனீங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த ப்ரொஃபசர் அசந்துட்டாராம். ஏன் அசந்துட்டாருன்னா, எழுதி இந்த பிரதி 6666 ஆயத்துகள் கொண்ட இந்த பிரதியை கொடுத்த 2 நாள் கூட ஆகல. அதுல என்ன மிஸ்டேக் இருக்குது, எது எது புதுசா உள்ள வந்திருக்குது என்பன போன்ற தகவல்களை கண்டுபிடித்து நம்மையும் கண்டுபிடித்து சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, இதுதாங்க உண்மையான மார்க்கம், இதுதான் உண்மையான மார்க்கம்.
என்பதை விலக்கி அவர் தன்னுடைய மார்க்கத்தை இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டதாக தன்னுடைய அந்த பேட்டியில அவர் சொல்றார். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இன்னா நஸ்ஸல்னாஹு வ இன்னா லஹு ஹாஃபிதூன், இந்த குர்ஆனை நாம் தான் இறக்கி வைத்தோம், நாம் தான் இதை பாதுகாக்கின்றோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் தஆலா வாக்கு கொடுத்துட்டான். அல்லாஹ் வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது. இதை எப்படி பாதுகாக்கிறாங்கிறது தெரியுமா உங்களுக்கு? 6 வயசு பையங்க, 6 வயசு பையன் இப்ப சமீபத்துல இந்திய நாட்டை சேர்ந்த பையன் தான், வெறும் 6 வயசு தான். இன்னைக்கு நம்ம 12 வயசு 15 வயசு மாணவர்களுக்கு கூட குர்ஆன் ஓத தெரியாம இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்க முடியுது. இன்னும் எவ்வளவோ பெரியவங்க எல்லாம் குர்ஆனை எடுத்து கூட குர்ஆனை கையை தூக்காத அளவுக்கு தான் நம்மள்ட்ட இருக்கிறோம். குர்ஆனை கையை தூக்கி பார்க்க கூட ஆசைப்படாத ஆட்கள் நம்மள்ட்ட இருக்குதான் செய்யறோம். இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஒரு 6 வயசு பையன் 30 ஜுஸு குர்ஆனையும் மனப்பாடம் பண்ணும். இவ்வளவு ஏங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 18 வயசு பொம்பளை பிள்ளைங்க தூத்துக்குடியில குர்ஆனை மனப்பாடம் பண்ணி, அன்பிற்குரிய பெருமக்களே, அது போன்று இந்த மாதிரியான 6 வயசு 18 வயசு பிள்ளைங்க மட்டுமா, 70-80 வயசுல இப்ப சமீபத்துல சவுதி அரேபியாவுல 80 வயசு கிழவி, 80 வயசுன்னு சொன்னா ஞாபக சக்தியே இருக்காது தெரியுமா உங்களுக்கு? நேற்று என்ன செஞ்சோம், யாரு வர்றாங்க, யாரு இவரு, சொந்த மகனை கூட பார்த்தா அடையாளம் காண முடியாத அளவுக்கு மறதிகள் ஏற்பட்டுரும் அந்த வயசுல, தெரியுங்களா? அந்த 80 வயது மூதாட்டி குர்ஆன் முழுவதையும் மனப்பாடம் செய்து முழு குர்ஆனையும் இடைவிடாமல் ஓதக்கூடிய அந்த காட்சியை நாம வலைதள போன்ற நிகழ்ச்சிகள்ல பார்க்கிறோம் இல்லைங்களா? இது போன்று அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ஷரீஃபை பாதுகாக்கின்றான். எப்படியெல்லாம் இந்த தீனை அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான் அப்படிங்கிற செய்திகள் உங்களுக்கு தெரிந்தாலும் நினைவுபடுத்துவதற்காக சில விஷயங்களை உங்களுக்கு நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, அப்படி போகும்போது அவங்கள காலி பண்ணிடணும்னு சொல்லிட்டு 1-2 பேர் இல்ல, ஒரு ஊரினுடைய ஒட்டுமொத்த இளைஞர்கள் மாத்திரமல்ல, மிகப்பெரிய வயதானவர்களும் காவாலித்தனமா கையில கத்தியை தூக்கி சுத்தினாங்க. எத்தனை பேர் தெரியுமா? அந்த நகரத்தில் உள்ள எல்லாருமே, இஸ்லாம் இல்லாத எல்லா மக்களுமே. ஏன்னா யார் முகமது நபியினுடைய தலையை கொண்டு விட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு 100 ஒட்டகம் தெரியுது. அதுவும் சாதாரண ஒட்டகம் இல்ல, செந்நிற ஒட்டகம். செந்நிற ஒட்டகம் சொன்னா அரபிக்காரனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பேரும் சுத்தினான். அப்படி இவ்வளவு பேரை சுத்தி ஒரு சாதாரண ஒரு சிங்கிள் மனிதனை கொல்ல முடியலன்னா யாருங்க அது காரணம்? அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அன்னைக்கு இஸ்லாத்தினுடைய மக்கள் கை விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. கை விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருந்தாங்க. ஆரம்ப காலங்கள்ல 4 பேரு, அப்புறம் 5, அப்புறம் 6, இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆயிடுச்சு. வெறும் 10 பேர் 15 பேர் மாத்திரமே இந்த முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்தை அவ்வளவு பெரிய அரக்க குணம் கொண்ட அரபியர்களாலேயே ஒண்ணுமே பண்ண முடியல. அது அப்படியே தன்னுடைய வளர்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை போர்கள், எத்தனை சண்டைகள், எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய அழிவுகள் ஏற்பட்டாலும் வளர்ந்துகிட்டே போச்சு. அதனுடைய அபார வளர்ச்சியினுடைய இன்றைய நிலை என்ன தெரியுமா? 4 பேர் ஒரு இடத்துல நிக்கிறான்னு அந்த ஒருத்தன் முஸ்லீம் நிற்போம். உலகத்தினுடைய 3 பேர் ஒருத்தர் இடத்துல நிக்கிறான்னு அதுல ஒருத்தன் முஸ்லீம் நிற்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அபாரமான வளர்ச்சி. 200 கோடிக்கும் மேன்மையாக இன்றைய இஸ்லாமிய மக்கள் அதிகமாக பல்கி பெருகி வளர்ந்து விட்டார்கள். இப்பதான் நீ இந்த இஸ்லாத்தை இல்லாமக்க போறியா? உன்னால முடியுமா? ஏன்னா இந்த இஸ்லாமியர்களை நம்பி இல்லை. இஸ்லாமியர்களை நம்பி இந்த இஸ்லாம் இல்லை. ஏன்னா இஸ்லாமியர்கள்ட்ட இஸ்லாமே இல்லை. இஸ்லாமியர்கள்ட்ட உண்மையான இஸ்லாமிய
அந்த குணம் மார்க்கம் எப்படி வாழ சொன்னதோ அந்த வாழ்க்கை இஸ்லாமியர்கள்ட்ட இல்ல. இஸ்லாமியர்களை வைத்து இஸ்லாமுக்கு என்ன செய்யல, நிலைத்து நிக்கல. அல்லாஹ் பாதுகாக்கின்றான். அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை அப்படின்னு ஊதி நீ அணைச்சிடலாம் நினைச்சீங்கன்னா அழைக்கலாம் முடியாது. நீ பயம் காட்டலாம், இஸ்லாமியர்கள் பயப்படலாம். இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் பயப்படலாம். ஏன்னா உள்ள என்ன இல்லை. நான் சொல்றேன் தவறா நினைக்க கூடாது, உண்மை அதுதான், எனக்கும் சேர்த்துதான் சொல்றேன். உறுதியான ஈமான் இல்லை. உறுதியான ஈமான் இருக்குமானால் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே மாட்டோம். எது இந்த ஞானவாபி பஞ்சாயத்துல இருக்கிறது, பூச்சாண்டி காட்டுறது, அப்புறம் சம்பல் இடத்துல பள்ளிவாசல் இருக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்றதுக்கு ஆள் அனுப்புறது, வக்பு சொத்துக்களை பூரா முடக்கி அந்த வக்பு சொத்தை தன்னுடைய கைவசத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் மேற்கொள்றது, பெண்களை பர்தாவில் இருந்தும் அப்புறப்படுத்தி அவர்களை பர்தா இல்லாமல் அடைய விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி தெரிவது என்ன, இந்த மாதிரி 1 2 இல்ல நிறைய ஏறாமுங்க. முத்தலாக்கு சட்டம், இந்த சிஏஏ பிரச்சனை, நீ எவ்வளவுதான் பிரச்சனைகளுக்கு மேல கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறீங்க. ஆனால் இந்த இஸ்லாத்தை உங்களால ஏதாவது செய்ய முடியும் நினைக்கிறீங்களா? முடியாதுங்கிறேன். ஏன்னா இது அல்லாஹுடைய பொறுப்புல இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய கையில வச்சிருக்கிறான். உங்களை எல்லாம் விட பயங்கரமான கொடூரம் வாய்ந்த அரக்கர்களாக இந்த அரபியர்கள் இந்த காலத்திலேயே 10 பேர் 15 பேர் மாத்திரம்தான் முஸ்லிம்களா இருந்தாங்க. அவங்களையே அவங்களால ஒண்ணு செய்ய முடியல. சவால் அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹுவை நம்பினோம் என்று சொன்னால் நம்ம யாராலே ஒன்று செய்ய முடியாது. நம்ம அல்லாஹ் நம்பணும். அல்லாஹுவை முதல்ல நம்பணும். நெருப்பு இருக்குல்ல, நெருப்பினுடைய சக்தி என்னங்க சொல்லுங்க? நெருப்பினுடைய சக்தி என்ன? சுட்டு எரிக்கக்கூடியதுதானே. நெருப்பு சுட்டுதானே இருக்கணும். நெருப்பு கையில பட்டா கை தாங்குமா? கை பொத்துரும்ல, புண்ணா போயிரும்ல. அதுதான் நெருப்புடைய பவர். யாராலும் அதை மறுக்க முடியுமா? இங்க இருக்கக்கூடிய யாராவது மறுக்க முடியுமா? யாராலையும் மறுக்க முடியாது. நான் சொல்றேன், நெருப்புக்கு பவர் கிடையாது, ஒரு சல்லி பவர் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பு குண்டத்துல போட்டாங்கல்ல, அந்த நெருப்பு குண்டத்துல போடும்போது அந்த நெருப்பினுடைய ஆற்றல் தெரியுமா உங்களுக்கு? முதல்ல எரிக்கும் போது மஞ்சள் கலர்ல இருந்துச்சு. எரிய 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 உஷ்ணம் ஏற 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 சிகப்பு கலர்ல மாறிச்சு. சிகப்பு கலர்ல மாறி ஜுவாலை விட்டு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது பல மைல்களுக்கு அப்பால் பறந்து செல்லக்கூடிய பறவைகள் கருகி அந்த நெருப்பு கூட்டத்தில் விழுந்ததாக சரித்திர ஆசிரியர்கள் தங்களுடைய நூல்களில் பதிவு செய்யறாங்க. அப்படி பயங்கரமான ஜுவாலையா எரிந்துகிட்டு இருந்த நெருப்பு வெள்ளையா மாறிச்சு. தெரியுமா உங்களுக்கு? நெருப்பினுடைய உஷ்ணம் வெள்ளை நிறம் என்பதாக நாம சொல்றோம். ஆனா சரித்திரம் என்ன சொல்ல தெரியுமா? நெருப்பினுடைய உஷ்ணம் கருப்பு நிறம். அது நரகத்துல பார்க்கலாம். இந்த வெள்ளை நிறமாக மாறிய அந்த நெருப்பு கூண்டத்திலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்டானே, சரித்திரம் சொல்லுது. யாராலும் மறுக்க முடியுமா? அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அங்க போய் என்ன சாம்பலா போயிட்டாங்களா? நெருப்புடைய பவர் சுட்டெரித்து கரித்து நம்மளை உருக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது என்பது உண்மை என்பது சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுமே நம்ம போயிருக்கணுமா இல்லையா? எப்படி? அதுதான் இறை நம்பிக்கை. அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த அபாரமான நம்பிக்கை. மலக்குமார்கள் எல்லாம் வந்து கேட்டாங்க, நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் நின்றாரு. காற்று மழைக்கு அதுக்கு பொறுப்பாளர் தான். நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு மழை அனுப்பி ஒண்ணுமில்லாம பண்ணிடுறேன். ஓப்பா நீ இடத்த காலி பண்ணுங்க, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான். ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய நாவல உச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ராஹிம் சொல்ல வந்தாங்க, போங்க தஸ்வீரி, அல்லாஹ் இருக்கிறான், பார்த்துக்குவான். எந்த மலக்குமார்கள்ட்ட கூட உதவி கேட்கல, அல்லாஹ்வை முழுமையா நம்பினாங்க. அதனுடைய விளைவு பாருங்க. மாஷா அல்லாஹ், எவ்வேறுபட்ட அந்த நெருப்பு ஒண்ணும் இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னா
அதை விட நமக்கு வேறு என்ன உதாரணம், முன் உதாரணம் வேணும் நம்ம மனசை தைரியப்படுத்துறதுக்கு? அன்னைக்கு பவரோடு இருந்த அந்த அல்லாஹ் இன்னைக்கு பவர் இல்லாம போயிட்டானா? அவ்வளவு ஆற்றல் மிக்க சக்தி படைத்த ரஹ்மான் இன்னைக்கு அவனுக்கு அந்த ஆற்றல் சக்தி இல்லாம போச்சா? ஏன் பயப்படணும் நம்ம? அதே ரஹ்மான் தான் இன்னைக்கு இருக்கிறான், அதே ரப்பு, அதே ஆற்றல் உள்ளவனாகத்தான் இன்னைக்கு இருக்கிறான். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அந்த ஈமானிய பலம் நம்மகிட்ட இல்ல. அதனால நமக்கு பயம் உள்ள வந்துருச்சு. ஈமான் இல்லாம வெளியே போயிட்டுன்னு சொன்னா பயமும் ஷைத்தான் தான் உள்ள வருவான். ஷைத்தான் உள்ள வந்துட்டான்னு சொன்னா பயமும் சேர்ந்து வந்துடும். ஆஹா அவன் பிடிச்சிருவானோ, ஆஹா இவன் சிஐஏல கொண்டு போய் உள்ள தள்ளி விட்டுருவானோ, ஆஹா நம்ம பள்ளியாசல இடிச்சிருவானோ, அப்படியெல்லாம் நமக்குள்ள கல்புல வரும் ஷைத்தானுடைய ஊசலாட்டம். அதுக்குதான் சொல்றேன், ஈமான உள்ள கொண்டு வரணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த நம்பிக்கையில அவ்வளவு பேரையும் கூட்டிகிட்டு போனாங்க? எந்த நம்பிக்கையில கூட்டு போனாங்க? ஏதாவது நம்மளால யோசிக்க முடியுதா? கிட்டத்தட்ட 6 லட்சம் பேர் பிராமனுடைய படை பின்னாடி விரட்டிட்டு வருது. மாட்டணும் சக்தி ஆக்கிடுவாங்க. அவ்வளவு கடுமையான உஷ்ணமான அந்த படை பின்னாடி வருது. கொஞ்சம் கூட அஞ்சாம முன்னாடி பார்த்தா நயில் நதி. இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் பயந்து போய் இருக்கும்போது இந்த மட்டிய ரப்பு என்னுடன் இருக்குகின்றான் என்ற அந்த ஒற்றை தாரக மந்திரத்திலே ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அல்லாஹ் பாதுகாத்தானே. அந்த ஈமான் இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை இல்லைங்க, இல்லையில ஊரே தேடுது. முகமது நபியுடைய தலையை கொண்டுகிட்டு போயிட்டா 100 ஒட்டகம் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சாதாரணமா எந்த சிரமமும் இல்லாம அசால்ட்டா காப்பாத்துறான். ஏன்? அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு ஈமான் உறுதியா இருந்துச்சுங்க. ஒரே ஒரு கைப்பிடி மண் அள்ளி ஒரே ஒரு கைப்பிடி மண் அள்ளி ஊதி விட்டாங்க. ஊதி விட்டாங்க, முடிஞ்சு. யார் கணக்கு யாருக்கும் தெரியல. சரி, குகைக்குள்ள போயிருந்தாங்கல்ல, குகையை சுற்றி வர்றாங்க. நீங்க காபத்துல்லா போயிருந்தீங்கன்னா, உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ இருக்கோ போயிருந்தீங்கன்னா, அந்த சவுர் குகையை போய் எட்டி பாருங்களேன். இப்படி நின்றுகிட்டு இப்படி எட்டி பார்த்தா உள்ள இருக்கிற ஆள் தெரியும். நின்றுகிட்டு ஒண்ணும் இல்லை, இப்படி எட்டி பார்த்தா போதும் உள்ள இருக்க ஆள் தெரியும். அது அவனுக்கு எட்டி பார்க்க தெரியாது, எட்டி பார்க்கல. ஏன் தெரியுமா? அந்த சுத்தி சிலந்தி வலை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குங்க. சூணு ஊதி விட்டாங்க அந்த விடுது. சாதாரண சிலந்தி வலையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அவங்க கண்ணில் இருந்து மறைச்சாங்க. என்ன காரணம்? அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட ஈமான்ல உறுதியா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பயப்படுறோம்னா நம்மள்ட்ட ஈமான் இல்லைங்க. இன்னைக்கு இந்த இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பள்ளிவாசல்களை கணக்கெடுத்து வச்சிருக்கானா. கிட்டத்தட்ட 12,000 பள்ளிவாசல்கள் கணக்கெடுப்பில் வைக்கப்பட்டுள்ளது, ஒன்றன் பின் ஒன்றாக. இப்ப இந்த கீழக்கரை பார்த்தீங்களா, தெரியுமில்ல? கீழக்கரை பள்ளியாசல் சரித்திரம் தெரியுமா? அது எவ்வளவு பெரிய அற்புதமான சம்பவம் தெரியுமாங்க. அது அந்த கீழக்கரை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு இந்த சமுதாயத்துக்கு நினைவுபடுத்துறதுக்கான இன்னொரு சொல்றேன் நான் உங்களுக்கு. சீரகாட்சிட்டு ஒருத்தர் இருந்தாரு, மிகப்பெரிய கொடை வள்ளல், பெரிய செல்வ சீமான் இருந்தாலும் நல்ல மனுஷன். அவர் என்ன செய்தாரு? ராஜா சேதுபதியினுடைய அந்த சமஸ்தானத்துல ஒரு முக்கிய பொறுப்புல இவர் இருக்கிறார். இப்ப இவர் சொல்றாரு, ராமேஸ்வரனுடைய கோயில் இருக்குதுல்ல, அந்த கோயில் கடலுக்கு பக்கத்துல இருக்குது. கடல் அரிப்பு ஏற்பட்டால் கோயில் ஒண்ணும் இல்லாம போயிடும். அதனால வெளிநாடுகளில் இருந்து வெளியூர்களில் இருந்து சலவை கல் என்ற பாறை கல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாறை கற்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு வருது. என்ன செய்யணும்? அதை சுற்றி தாவாரம் கட்டணும் அப்படின்னு ஒரு பேச்சு வருது. உடனே அதை ஆமோதிக்கிறாரு சேதுபதி. அந்த அடிப்படையில அது என்ன செய்யப்பட்டுச்சு? வெளிநாட்டுல இருந்து சொன்னா அந்தமான் போன்ற இடங்கள்ல இருந்து தூத்துக்குடி வழியாக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு அங்கிருந்து கப்பல்களின் மூலமாக ராமேஸ்வரம் சேர்ந்திருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏகப்பட்டது.
சரி, இவ்வளவு கல்களையும் கொண்டு வருவதற்கு காசு சேதுபதி ராஜாவை கொடுத்தாரு நினைக்கிறிய? இல்ல, அவர் அனுமதி மட்டும் தான் கொடுத்தாரு. கீழக்கரையில 90% இஸ்லாமியர்கள், அதில் 80% செல்வந்தர்கள், அவ்வளவு பேர் காசு, சொந்த காசை கொடுத்தாங்க. காசு அளவு கிடந்து வந்ததுனால பொருட்களும் அளவு கிடந்து மிதமின்றி வந்துருச்சு. இப்ப இந்த கற்களை வைத்து கோயிலை மறு புனரமைப்பு செய்து சுத்தி தாவாரம் கட்டி பிரம்மாண்டமாக அதை உருவாக்கியாச்சு. கொண்டு வந்த கற்கள் எல்லாம் சிற்ப கற்கள், கைகளால் வடிவமைக்கப்பட்ட அற்புதமான வேலைப்பாடுகளுடன் உள்ள கற்கள். அந்த கற்களை எல்லாம் பார்ப்பதற்கு அப்படியே கோயில்கள்ல எப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, அதே மாதிரி கொண்டாந்து பட்டியாச்சு. கல்லு நிறைய மிஞ்சி போச்சு. இப்ப வள்ளல் சீதக்காரி மறுபடியும் மன்னர் சேதுபதிக்கு வர்றாரு. சேதுபதிக்கு வந்து விஷயத்தை சொல்றாரு, இவ்வளவு கல்லு நிறைய மிஞ்சி போச்சு, வேற எங்கேயாவது அக்கா மடம், தங்கச்சி மடம், பாம்பன் அல்லது ராமநாதபுரம், இங்க இந்த ஏரியாக்குள்ள இன்னொரு கோயிலை கட்டுவோமா அப்படின்னு யார் கேட்கிறாங்க? சீதக்காரி கேட்கிறாரு, ஒரு முஸ்லிம். இப்ப மன்னர் என்ன சொல்றாரு, யோசனை பண்ணிட்டு, கீழக்கரை ரொம்ப பெரிய ஊரு, ரொம்ப சின்ன சின்ன குட்டி குட்டி பள்ளியாசெல்லாம் வச்சிருக்கிறீங்க, பெரிய பள்ளியா கட்டுங்க, பெரிய பள்ளியா கட்டுங்க. இந்த கல்லை எல்லாம் மொத்தமா எடுத்துட்டு போய் அங்க வச்சு நீங்க அங்க கோயிலை கட்டுங்க, அங்க பள்ளிவாசல கட்டுங்க, கோயில் இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னதுக்காக வேண்டி கல்லெல்லாம் கொண்டு செய்யப்படுகின்றது. கீழக்கரைக்கு வந்துருச்சு. கீழக்கரையில அந்த கல்லெல்லாம் கட்டப்படுகின்றது. ஆக பள்ளிவாசலுக்கு கட்டுவதற்காக கொண்டு வரப்பட்ட கற்கள் மொத்தமும் கோயிலுக்கு வந்தவை. கட்ட சொன்னவர் இந்து, இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த சீதக்காரி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலை கட்டி முடிக்கின்றார். இதுதாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய ஒற்றுமை. இதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. இப்படி வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டை இன்னைக்கு என்ன பண்ணிட்டான், அதை அப்படியே முழுசா சரிச்சுட்டான். இந்த போன்ற சரித்திரங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லாமல் ஏராளமான சரித்திரங்களை எல்லாம் மூடி மறைத்து பள்ளி பாட புத்தகங்களில் இஸ்லாமியர்களை பற்றி உயர்வான சிந்தனையில் எழுதப்பட்ட வரலாறுகளை எல்லாம் இருட்டடிப்பு செய்து இன்னும் சில வரலாறுகளை புஸ்தகத்தில் இருந்தே நீக்கிவிட்டு இன்று இந்த சமுதாயத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நச்சு வேலை கொண்ட இவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஏற்பாடு என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் பயமுறுத்திடும். சமீபத்தில் ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூபியில நேர்த்தோ முந்தானத்தோ அந்த இஸ்லாமிய அந்த அந்த பகுதியில அந்த சம்பல் என்ற பகுதியில ஒரு பள்ளியாசல வந்து செய்யற ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு போய் நிக்கிறாம பார்த்தீங்களா? அந்த இடத்துல இஸ்லாமியர்களை பயமுறுத்தணுங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் தெரியுமா? ஒட்டு மொத்தமா ஆளுக்கு ஒரு தீப்பந்தத்தை எடுத்துட்டு போறோம். எல்லாரும் பார்த்துருப்பீங்க. தீப்பந்தத்தை எடுத்துட்டு போய் பயமாட்டுறதுனால அதை செய்யறதே இதை சொல்றான். முசல்மான்களை தர்கர்னே கேள்வியே எவனுக்கு ஆண் நேர்த்திக்காகவும் அந்த மாதிரி இந்தியில சொல்றாங்களா? போய் மொத்தம் பெரிய கூட்டம் தாங்க போய்கிட்டு இருந்தான். என்ன நடந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு தீ பிடிச்சு எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது என்ன பகுதி தெரியுமா? அஜ்மீர் ஹாஜா ஷரீப் அந்த தர்கா இருக்கக்கூடிய பகுதி என்பதாக சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா தான் என்ன தெரியும். அன்பிற்குரியவர்களே, ஈமான்ல உறுதி இருந்துச்சுன்னு சொன்னா யாராலையும் அசைக்க முடியாது. இந்த பள்ளியாசல யாராலையும் தொட முடியாது. அதுக்கு நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாம செய்யக்கூடிய ஒரே வேலை வந்திருக்கோம்னா ஜும்மாவுக்கு, இந்த ஜும்மாவுக்கு வர்ற மாதிரி எல்லா தொழுகைக்கு வரணும். அப்படி மாத்திரம் இந்த பள்ளிக்கு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா இந்த பள்ளி ஆபாத் ஆயிரும். எப்ப பள்ளி ஆபாத் ஆயிருச்சோ நம்முடைய வாழ்க்கை சிறப்பாயிரும், நம்முடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு வந்துடும், நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அல்லாஹ் உயர்த்தி விடுவான். இந்த இஸ்லாமியர்களை பார்க்கக்கூடிய எவருக்கும் கதிகலங்கக்கூடிய சிந்தனையை அல்லாஹ் தஆலா போட்டுருவான். அப்படி போட்டதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த இஸ்லாம் வளர்ந்துகிட்டே போகுது. அவ்வாற வளர்ச்சி இன்னும் 15 ஆண்டுகள் தான் இந்த இந்திய திருநாடு முழுவதிலும்
3% இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. யாராலையும் மறுக்க முடியாது. தெரியுமா? ஆராய்ச்சியில் இன்று கண்டுபிடிக்கப்பட்ட இது. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளுக்குள் இந்த இஸ்லாமிய வளர்ச்சி இருக்கு அதிகமாக்கிட்டே போகுது. ஆனா வெளியில பார்த்தா எப்படி தெரியுது? பயமுறுத்துறான், அடிக்கிறான், அங்க கொல்றான், இங்க கொல்றான், மாட்டிறைச்சி வச்சா கொல்றான், பள்ளிவாசலை இடிக்கிறான், வக்குப்பாடு என்ன செய்யறான், கையில் எடுத்துக்கிட்டான். இப்படி எல்லாம் சொல்லி 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 நம்ம மைண்ட பிளாக் பண்ணி வச்சிருக்கான். நீ பிளாக் ஆனா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்ய இன்னொரு பக்கம் இஸ்லாத்தை கொண்டுட்டு போய்கிட்டே இருக்க, மேல போய்கிட்டே இருக்கு. இதான் உண்மை. ஆக பெருமக்களே, நான் சொல்ல வர்றது என்னண்டா, ஈமான் அந்த அந்த வெளிச்சத்தை நம்முடைய கல்புல கொண்டு வரணும்னா முதல்ல நம்ம 5 நேரம் தொழுகணுங்க. தயவு செய்து சொல்றேன், தொழுகாம இருக்கிற ஸ்ரீதேவிய தொழுக வாங்க, அல்லாஹுடைய பள்ளிய ஆபாதாக்குங்க. அப்படி ஆபாத ஆக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களை யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தைரியமா இருக்கலாம், எதை பத்தியும் கவலைப்பட வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் பாத்துக்கணும். அப்ப அல்லாஹ் பார்த்துக்குருவான் அப்படிங்கிற என்ன நமக்கு வரணும்டா, நாம என்ன செய்யணும்? தொழுகைக்கு வரணும். கையில் அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நேரமா போய்கிட்டே இருக்கு. இது சாமானியமா முடிகிற சம்பவம் இல்ல, பயான் இல்ல. இது நீண்ட நெடிய பயான் இருக்குது. இதனுடைய தொடர் இன்ஷா அல்லாஹ் வேறு எப்பதான் ஒரு சமயங்கள் கிடைக்கும் போது இன்னும் பேசுவோம். ஈமான் நமக்கு வேணும். ஈமான் இல்லைன்னு சொன்னா இந்த மாதிரியான சாதா சீதாவான ஆட்களுக்கு எல்லாம் பயப்பட வேண்டி இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி